என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். ஓ என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பன் அவர். எத்தனை பேர் இந்த ராத்திரில விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய தகப்பனை பார்க்கிலும் ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். அவர் என் மீது கரிசனையாய் இருக்கிற ஒரு தகப்பன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம அப்பா அம்மா ராத்திரி தூங்கி எங்களை மறந்துடுவாங்க. ஆனால் இவரோ இரவும் பகலும் நம்மை குறித்து நினைவாய் இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படின்னா ராத்திரி பகல் அவர் ஏன் தூங்காம இருக்கிறார்னா உங்களை நினைச்சிட்டு இருக்கிறாரு. சிலவேளை நீங்க இன்னைக்கு தான் இங்க வந்திருக்கலாம், ஆனா நீங்க இங்க வர முன்னே உங்களை அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னைக்கு உங்க அம்மா வயித்துல நீங்க தோன்றினீங்களோ அன்னையில இருந்து உங்களை ஒருவர் நினைத்துக் கொண்டே இருக்கிறார். உங்கள் மீது ஒருவர் கண் வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ராத்திரியிலே அவருடைய அற்புதத்தின் கரத்தை உங்கள் மீது விளங்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ராத்திரியில ஒரு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. சிலவேளை இந்த ராத்திரியில என்ன யாரும் விசாரிக்கல பாஸ்டர், என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது, என் கணவனுக்கும் தெரியாது, என் தகப்பனுக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது அப்படின்னு இந்த ராத்திரில நீங்க வந்திருக்கீங்களா? உங்களை விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க நல்ல மனுஷரை பார்த்திருக்கலாம், ஆனா அற்புதமான கடவுளை பார்த்திருக்க மாட்டீங்க. இன்னைக்கு அவர் வெறும் நல்லவர் மாத்திரமல்ல, ஒரு அற்புதமான தெய்வம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இதுவரை நடக்காதவைகளை நடப்பிக்கிற தேவன். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் வைத்தியர்கள் நடக்காதுன்னு சொன்னாங்களோ அவைகளை செய்து காட்டுகிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரில நம்புறீங்க? உங்க விசுவாசத்தின்படி இந்த ராத்திரில தேவனுடைய அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. அவர் அற்புதம் செய்கிறவர். இந்த உலகத்துல மனுஷருக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க. சில மனுஷருக்கு அடுத்தவனுக்கு தீமை செய்யறதுல ஒரு என்ன சொல்றது தனி சிறப்பு இருக்கும். ஆனா இவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் சுற்றி அவர் எங்கேயாவது சுற்றி திரிந்தானா திரிகிற இடத்துல எல்லாம் நன்மை செய்வாரு. இன்னைக்கு ராத்திரி இங்கே அவர் திரிய வந்திருக்கிறாரு. இங்கே அவர் சுற்றி திரிய வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. 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 சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நீங்க மாத்திரம் ஒரு முறை பாருங்களேன். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்து தேவனே, உம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள்
என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, ஓ இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி. அப்படின்னா என்னை அவமானப்படுத்தினவங்களுக்கு முன்பதாக, என்னை நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக, என்னை அவமதித்தவர்களுக்கு முன்பதாக நீர் என் தலையை உயர்த்துவீர். ஹல்லேலூயா. பாகஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னை அபிஷேகம் செய்து, ஓ என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து, என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து
மறைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், ஓ துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். இந்த ராத்திரி வேளையில நீங்க முதல் தடவையாக இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கலாம். இவர்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் பார்க்க வந்திருக்கலாம். எஸ், சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களை சந்தித்தார், இந்த இயேசுவை நீங்கள் சந்தித்தாலும் உங்கள் வாழ்க்கை மாறுவது சந்தேகமே இல்லை. ஹalleluya. ஆமென். நேற்று நீங்க கண்ணீர்ல இருந்திருக்கலாம், இன்னைக்கு கண்ணீர்ல வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த இயேசுவை சந்தித்தவருடைய வாழ்க்கை மாறும். எத்தனை வருஷம் நீங்க கண்ணீர்ல இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் வியாதியில நீங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, எத்தனை வருஷம் நீங்க போராட்டத்தில் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த இயேசுவை சந்திக்கிற உங்களுடைய வாழ்க்கை மாறும் மாறும். ஹalleluya. இந்த ராத்திரில நீங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம் நிச்சயம், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நிச்சயம், உங்கள் வாழ்க்கையிலே சுகம் நிச்சயம். இயேசுவின் நாமத்தினாலே I speak every disease, எல்லா வியாதியும் இந்த இடத்தை விட்டு விலகி போவதாக, ஓ விலகி போவதாக, விலகி போவதாக. Hallelujah. Let the healing take place, oh God. Yes, Lord. Oh, hallelujah. 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 சகவு என்ற ஒரு மனிதன் ஒரு நாள் இயேசுவை பார்க்கும்படி வந்திருந்தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இந்த கதை இருக்கிறது. அவன் பாவியான ஒரு மனிதனாக இருந்தான். மனிதர்களிடத்தில் அநீதியாக பணத்தை வசூலித்த ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு மனிதன். சில வேளை நம்ம நன்மை செய்ய விரும்பினாலும் நம்முடைய இருதயத்தின் கடினம் நம்மை தீமை செய்ய வைக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நாள் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் வந்தான். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க அவன் வந்த பொழுது பாருங்க, எக்ஸ்பெக்டேஷன். அவன் பாவியான மனிதன் தான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. சில வேளையில் இந்த ராத்திரிலே உங்கள் வாழ்க்கையிலே சில விட முடியாத பழக்கங்களோடு நீங்கள் வந்திருக்கலாம், விட்டுவிட முடியாத சில பாவங்களோடு வந்திருக்கலாம், சில பலவீனங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் சகேவு வருகிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று. இந்த ராத்திரிலே நாங்கள் நீங்க யாருன்னு கேட்க போறதில்லை, இங்கே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்பது. அவர் இன்றைக்கு பாவிகளை மன்னிக்கிறார், இன்றைக்கு பாவிகளை நீதிமன்றாக மாற்றுகிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட மனிதன் அவன், அந்த பட்டணத்திலே மனுஷரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த ராத்திரில இங்க வந்திருக்கிற நீங்களும் அப்படி வந்திருக்கலாம். சில நேரத்தில் குடும்பத்தாலே பகைக்கப்பட்டவர்களாய், குடும்பத்தாலே வெறுக்கப்பட்டவர்களாய், குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்டவர்களாய் வந்திருக்கலாம். அவன் இயேசுவை பார்க்கும்படி ஒரு மரத்துக்கு மேலே ஏறினான். பாருங்க, ஆவல். இந்த ராத்திரிலே நீங்கள் ஆவலோடு இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீர்களானால் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், இயேசுவை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். பல பேர் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க. ஆனா ஒருவன் நான் மாற வேண்டும் என்று வந்திருக்கிறான், ஒருவன் எனக்கு மாற்றம் வேண்டும் என்று வந்திருக்கிறான், ஒருவன் எனக்கு சுகம் வேண்டும் என்று வந்திருக்கிறான். இந்த ராத்திரிலே நீங்கள் அப்படிப்பட்ட வாஞ்சோடு வந்திருக்கிறீர்களா? சகைவுக்காக இயேசு நின்றார். ஹalleluya. அவ்வளவு திரளான ஜனங்கள் இருந்த பொழுதும் இயேசு சகைவு இருக்கிற இடத்திலே, சகைவு எந்த மரத்தில் ஏறி நின்றானோ அந்த மரத்தண்டையிலே வந்து நின்று சொன்னார், சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஆமென். இந்த ராத்திரிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
உன் வீட்டுல இன்னைக்கு நான் தங்க வாரேன். ஹல்லேலூயா. உன் வீட்டுல என்ன இதுக்கு முன்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சாபம் இருந்திருக்கலாம், பாவம் இருந்திருக்கலாம், அநியாயம் இருந்திருக்கலாம், வியாதி இருந்திருக்கலாம். சகே வீட்டுல பாவம் இருக்கிறது, அக்கிரமம் இருக்கிறது, சமாதானம் இல்லை. இயேசு சொல்றாரு, நான் உன் வீட்டுல தங்குறேன். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்டவங்கிறது இயேசுக்கு தேவையில்ல. ஆனா இயேசுவை தேடி வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாத்துறது தான் அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு சகையுடைய வீட்டிலே தங்கினார். ஹல்லேலூயா. பாருங்க, பொல்லாத மனுஷன், மற்றவங்களை வஞ்சிக்கிற மனிதன். இயேசு அந்த இடத்துல வந்த போது அண்ணாந்து பார்த்து சகைவை கண்டு, நீ சீக்கிரமா இறங்கி வா. சில வேளை நீங்க இருக்கிற உங்க இடத்துல இருந்து இறங்கி வர வேண்டி இருக்கிறது. இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், நாங்க பரம்பரையா இப்படித்தான் இருந்திருக்கிறோம், எங்க குடும்பம் இப்படித்தான் இருந்திருக்கு. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் இந்த ராத்திரிலே நீங்கள் இறங்கி வர வேண்டி இருக்கிறது. உங்க இடத்தை விட்டு, உங்க புடிவாதத்தை விட்டு. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் உன் வீட்டுல தங்குறேன். பாருங்க, இயேசு வந்து அவனுடைய வீட்டுல தங்கின பிறகு அவன் சொல்லுகிறான், சில வேளை உலகத்துல இருக்கிறவங்க உங்களை பத்தி குறையா பேசலாம், உங்களை பாவின்னு சொல்லலாம், உங்களை குறித்து குறை சொல்லலாம், நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாம். இயேசு பார்த்த அன்னைக்கு எல்லாம் சொன்னாங்க. இயேசு சொல்றாரு, சகைவை நான் உன் வீட்டுல தங்க வரேன்னு. அதை பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் உங்களை வந்து குறைவா பார்க்கலாம், உலகம் உங்களை வந்து அவமதிக்கலாம், உலகம் சொல்லலாம் இது சரியில்லாத குடும்பம்னு. இயேசு சொல்றாரு, அங்க நான் வந்து தங்குறேன்றாரு. யாரெல்லாம் உன் வீட்டுல தங்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அதை பத்தி கவலைப்படாது. இந்த ராத்திரில இயேசு உன் வீட்டுக்கு வராரு, உன் வீட்டுல தங்க வருகிறார், உனக்கு அற்புதம் செய்ய வருகிறார், உன்னை விடுவிக்க வருகிறார், உன் கண்ணீரை துடைக்க வருகிறார், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்ற வருகிறார். ஹல்லேலூயா. ஒரு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஒரு நாள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். அவள் தன்னுடைய ஆசை எல்லாவற்றையும் செலவழித்து விட்டாள். இந்த ராத்திரில நீங்க கூட உங்ககிட்ட இருக்கிற பணம், பலன் எல்லாத்தையும் செலவழித்து எந்த ஒரு அற்புதம் நடக்காமல், எந்த ஒரு சுகத்தை பெறாமல், எந்த ஒரு நன்மை பெறாமல் வந்திருக்கலாம். சில பேர் பிரயாசப்பட்டு 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 தோற்று போனதான் வாழ்க்கையா இருக்கிறது. அந்த ஸ்திரீ நல்ல ஆசை உள்ள ஒரு ஸ்திரியா இருப்பான்னு நினைக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னிடத்தில் இருக்கிற எல்லா ஆசையும் செலவழித்து விட்டாள். வைத்தியர்களும் கைவிட்டாங்க, ஆஸ்தியும் போச்சு, சௌக்கியமும் போச்சு. சில வேளை இந்த ஸ்திரியை போல நீங்களும் வந்திருக்கலாம். 12 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, 12 வருஷம் தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கை கண்ணீர், தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கை வேதனை, தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையில அவமானம். ஓ ஹல்லேலூயா. தொடர்ந்து அவளுடைய வாழ்க்கையில யாருக்கும் முகம் கொடுக்க முடியாது. இந்த ராத்திரில வந்திருக்க நீங்கள் மனுஷருக்கு முகம் கொடுக்காத சூழ்நிலையில் இங்க வந்திருக்கலாம். நீங்களே இயேசுவை அறிந்தவர்களா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம். இதுவரை உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. இது தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற ராத்திரி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இந்த ராத்திரி நீர் என்னை நினைத்ததற்காக நன்றி. என்னை நீர் இந்த ராத்திரி என்னை நீர் நினைத்ததற்காக நன்றி. என்னை நீர் சந்தித்ததற்காக நன்றி. என்னை நீர் ஓ கவனிப்பதற்காக. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. லக்கவா சந்தரவா. 12 வருஷம். சொல்லுங்க, 12 வருஷம். 12 வருஷம். சொல்லுங்க, 12 வருஷம். 12 வருஷம். 12 வருஷம். 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம். 12 வருஷம். ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்றது கேளுங்க, ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்க. எப்ப எனக்கு இந்த அற்புதம் நடக்கும், எப்ப இந்த வெளிநாட்டு பிரயாணம் எனக்கு வாய்க்கும். சில பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்து வந்திருக்கிறீங்க, அந்த பணத்தை மீட்க இன்னும் பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்கள் ஏமாற்றம் மாறுகிறது, இன்னைக்கு உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. எனக்கு நிச்சயமாய் தெரியும், இது தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணினான். அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே, அவருக்கு நீங்கள் தேவையா இருக்கிறபடினாலே, அவர் உங்களை அழைத்து இருக்கிறபடினாலே,
கிருபையினாலே. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. மாற்கு எழுதின சுவிசேஷம் வேதத்திலே மாற்கு என்கிற புத்தகத்திலே 12:26 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 12 வருஷமாய் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணப்படாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஆமென், இந்த ராத்திரிலே புதிதாய் வந்தவர்கள் என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. ஹalleluya. எத்தனை பேர் இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டீங்க? ஹalleluya. அவர் அற்புதம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க. அவர் அதிசயம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க. அவர் மன்னிக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க. அவர் சுகப்படுத்துகிறார் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க. அவர் நிம்மதி தருகிறார் என்று கேள்விப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஓ ஹalleluya. உங்கள் எதிர்பார்ப்பு வீணாக போகாது. உங்கள் நம்பிக்கை வீணாகுவதில்லை. நீங்கள் எதிர்பார்த்து வந்ததை உங்கள் கர்த்தராகிய தேவன் இயேசு இந்த ராத்திரிலே உங்களுக்கு அருளி செய்ய போகிறார். ஓ ஹalleluya. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, ஆமென். இதுதான் தீர்மானம். இன்னைக்கு ராத்திரி நீங்க கேள்விப்பட்டீங்க, கேள்விப்பட்ட இடத்துல இருக்காம அந்த இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொடரணும் வந்திருக்கீங்க பாருங்க. 12 வருஷம் அவருடைய வாழ்க்கையிலே அவள் கண்டிராத நன்மையை எதிர்பார்த்து 12 வருஷம் தோற்று போன ஏமாந்து போன அந்த நன்மையை அந்த ராத்திரியிலே, ஹalleluya, அந்த ஜன கூட்டத்துக்குள்ளே திரளான ஜனம் இருக்கிறாங்க. அவர் இயேசு கிட்ட போக முடியாது. சில நேரத்தில் நீங்க இங்க ஆண்டவரை பார்க்க வரணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. பல பேர் உங்களை தடுத்து இருப்பாங்க. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் இருந்திருக்கும். சில பேருடைய புருஷன் தடை பண்ணி இருப்பாங்க. அங்கெல்லாம் போகாத, மதம் மாத்திருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல, நீங்க மதம் மாத்துறது கிடையாது, மனுஷனை மாத்துறோம். ஹalleluya, ஹalleluya. பாவிய நீதிமானா மாத்துறோம். ஹalleluya. ஓ, இங்க மதம் மாத்துறது கிடையாது, மனுஷனை மாத்துறோம். ஓ நீதிமான். எஸ், ஹalleluya. இந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் வரும் பொழுது அவளுக்கு இயேசு பணம் கொடுக்கல பாருங்க. அவளை கிறிஸ்தவத்துக்கு மாத்தல. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் உதிர போக்கு, ரத்தம் போய்கிட்டே இருக்குது. அவளுக்கு ஒரு சமுதாயத்துல போய் நிக்க முடியாது, ஒரு நல்ல வீட்டுல போய் நிக்க முடியாது, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க முடியாது. அவளுக்கு உதிரம் போய் கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசுவை கேள்விப்பட்ட பொழுது அவள் வந்தாள். அவர் தீர்மானம் பண்ணார். சிலவேளை பல தடைகள் மத்தியில வர முடியாத சூழ்நிலையில் இந்த ராத்திரில நீங்க வந்திருக்கிறீங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே 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 அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்தால். ஹalleluya, ஹalleluya. இந்த ராத்திரில இயேசுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு எடுக்கிறீங்க. இந்த ராத்திரில நீங்க வந்துட்டீங்க. இனி சும்மா போக மாட்டீங்க, சுகமாகி தான் போவீங்க. இப்பயே நிறைய பேர் சுகமாகிட்டீங்க. இப்பயே நிறைய பேருடைய வியாதி நீங்க போயிட்டு இயேசு உங்களுக்கு செய்து விட்டார். அவர் நல்லவர் என்பதை உங்களுக்கு காட்டிட்டாரு. ஹalleluya.